ஒரு சில காரியங்களை நான் சொல்லி நான் இந்த சத்தியத்திற்குள்ள நான் கடந்து போகலாம் என்று சொல்லி நினைக்கிறேன். கர்த்தருடைய ஆலயத்தை புதுப்பிக்க யோவாஸ் விருப்பம் கொண்டான். அவன் ஆசாரியரையும் லேவியரையும் கூடி வர செய்து அவர்களை நோக்கி, நீங்கள் யூதா பட்டணங்களுக்கு புறப்பட்டு போய் உங்கள் தேவனுடைய ஆலயத்தை வருஷா வருஷம் பழுது பார்க்கிறதற்கு இஸ்ரவேல் எங்கும் பணம் சேகரியுங்கள், இந்த காரியத்தை தாமதமில்லாமல் செய்யுங்கள் என்றான். இதை தாமதமில்லாமல் செய்யுங்க. ஒரு கர்த்தருடைய ஆலயம் பாதுகாக்கப்பட்டதுனால்தான் இன்னைக்கு வரையிலும் நான் நல்லவனாக வளர்க்கப்பட்டிருக்கிறேன். அந்த பையன் அந்த ஊழியக்காரனுக்கு கீழே அடங்கி இருந்ததுனால, அந்த ஊழியக்காரன் சொல்லை கேட்டு நடந்ததுனால, அந்த ஊழியக்காரனோடு கூட நல்ல ஒரு ஐக்கியம் வச்சிருந்ததுனால, அந்த பிள்ளைக்குள்ள நல்ல குணங்கள், நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்கள் வந்ததினால ஆண்டவர் சொல்றாரு, அப்படிப்பட்ட அந்த செம்மையான குணம் உள்ளவனுக்குள்ளே கர்த்தர் உதித்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட அந்த குணம், நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்கள் அந்த மனுஷனுக்குள்ளே இருந்ததினால அந்த மனுஷனோடு கூட கர்த்தர் இருந்தார். வசனம் அதுதான் சொல்லுது. அல்லேலூயா. என்ன சொல்லுது வசனம்? வாசிச்சு பாருங்க பார்க்கலாம். அதே 24:2. ஆசாரியனாகிய யோய்தாவின் நாளெல்லாம் யோவாஸ் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தார். அந்த இடத்துல அந்த வார்த்தை அழகா சொல்லுது, அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானவைகளை எல்லாம் செய்தான். அல்லேலூயா. அதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா, அவர் எதிர்பார்க்கிறவைகளை எல்லாம் அந்த யோவாஸ் செய்தானா. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி போயிட்டே இருக்கிற போது இடைப்பட்ட நாட்களுக்கு பிறகு ஒரு சம்பவம் நடக்குதுங்க. ஒரு சம்பவம் நடக்குது. கர்த்தருடைய பார்வைக்கு ஆண்டவருக்கு பிரியமானதை எல்லாம் செய்த இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் திடீர்னு ஊழியக்காரன் மரித்து போகிறான். ஊழியக்காரன் மரித்து போனதற்கு பிறகு இந்த மனுஷன், இந்த ராஜாவுக்கு இந்த கரெக்டான வழி சொல்கிறதுக்கு ஆள் இல்லை, கரெக்டான நடத்துதலை கொண்டு போகிறதுக்கு ஆள் இல்லை. நேற்று நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு நரிக்கதை சொன்னேன் பார்த்தீங்களா. சில நரிகள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுமா, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற நன்மைகளை எல்லாம் தந்திரமாய் திட்டங்களை தீட்டி நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் உடைச்சி கொண்டு போயிடும். கர்த்தர் நமக்கு கொடுத்ததெல்லாம் கொஞ்சமாக உடைச்சி எல்லாத்தையும் கொண்டு போயிடுமா, சிதறடிக்க வைக்குமா. அல்லேலூயா. இப்போ இவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானவனாய் நடந்து அதன் மூலமாய் கர்த்தர் கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் இந்த ஊழியக்காரனுடைய மரணத்திற்கு பிறகு வாசிச்சு பாருங்க. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தில் 17-18 யோய்தா மரணமடைந்த பின்பு யூதாவின் பிரபுக்கள் வந்து ராஜாவை பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது ராஜா அவர்களுக்கு செவி கொடுத்தார். இந்த நரி கூட்டம் வந்து ராஜாவை பணிந்து கொண்டார்கள். அப்படியே அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை விட்டுவிட்டு, இந்த பிரபுக்கள் என்னைக்கு வந்து உள்ள நுழைஞ்சாங்களோ, அவனை எப்போ வந்து தந்திரமா பணிஞ்சிட்டு அவனுக்குள்ள தந்திரமான எண்ணங்களை கொண்டு வந்தாங்களோ, அவன் என்ன பண்ணிட்டானா, தன் பிதாக்களுடைய தெய்வத்தை மறந்து விட்டுட்டு தோப்பு விக்கிரகங்களையும் சிலைகளையும் சேவித்தார்கள். அப்பொழுது அவர்கள் செய்த இந்த குற்றத்தின் நிமித்தம் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம் உண்டது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இடத்துல இருக்கிற என் அன்புக்கு எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து சொல்றேன், உன்னை நேசிக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் எப்பொழுதும் உனக்கு மேலே பிரியம் உள்ளவராய் இருக்கணும். அவருடைய கோபத்தெல்லாம் நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியாதுங்க. அவருடைய கோபம் நமக்கு நேரம் மூண்டிருச்சுனாக்கா அதை நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஃபேஸ் பண்ண முடியாது, அதை எதிர்த்து நிற்க முடியாது, அதெல்லாம் நம்மளால் சமாளிக்க முடியாதுங்க. நல்ல புத்திசாலித்தனம் என்ன தெரியுமா, அவர் விரும்புகிற ஒரு மனுஷனாய் வாழ்ந்து நீ ஆசீர்வதிக்கப்படணும், ஆசீர்வாதமாக வாழணும். அதுதான் புத்திசாலித்தனம்.
அவருக்கு விரோதமான காரியங்கள் எல்லாம் செஞ்சு அவருக்கு எதிர்பட்டு நின்று அவருடைய கோபம் உனக்கு மேலே மூள ஆரம்பிச்சதுனாக்கா நீ பஞ்சு பஞ்சியாக போயிடுவ. நீ எவ்வளவு பெரிய சாமர்த்தியம் உள்ளவனாக இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு முன்னாடி உன்னால் நிலை நிற்கவே முடியாது. உங்களுக்கு நல்லா தெரியும், நேபுகாத்து நேச்சார் என்கிற ஒரு ராஜா இருந்தார். பெரிய ராஜா, சாமர்த்தியம் உள்ள ஒரு ராஜா, திடகாத்திரமான ஒரு ராஜா. அந்த ராஜா பெரிய ஒரு அரண்மனையை கட்டினார். அந்த அரண்மனையுடைய பேர் என்ன தெரியுமா? சொல்லுங்கப்பா. இது நான் கட்டின மகாபாபிலோன். மேன்மை பாராட்டினான். நான் தான் செய்தேன், என்னால் தான் முடியும், நான் தான் நினச்சி பண்ணான். அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் நடந்தது அவனால் கிடையாதுங்க. அந்த தேசத்தில் இருந்த ஞானமுள்ள தேவ பிள்ளைகளின் நிமித்தமாகத்தான் கர்த்தர் அவனை உயர்த்தினார். அதனால தான் நான் கூட சொல்லுவேன், இந்த பாருங்க, இன்றைக்கி நம்ம சபை உயர்ந்திருக்கிறது, நம்முடைய சபை ஆசீர்வதிக்கப்பட்டது, நம்முடைய சபை இன்றைக்கி இந்த நிலைமையில் இருக்குதுன்னாக்கா காரணம் என்னென்ன கேட்டினா, நான் சொல்ல மாட்டேன், என் ஜனங்களுடைய ஜெபம், என் ஜனங்களுடைய கண்ணீர், என் ஜனங்களுடைய யுத்தம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் நம்ம இன்றைக்கி இந்த இடத்துல நம்ம பசுமையாக இருக்கிறதுக்கு காரணம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அப்படி தானேங்க? அப்படி தானே? அப்படி தானே? அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. ஆனால் நேபுகாத்து நேச்சார் சொன்னான், இல்லை 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 இல்லை, இது நான் தான் பண்ணேன், இது என்னால் தான் உண்டாச்சு, இது என்னுடைய பவர் அப்படின்ட்டு சொன்னான். கண்ணி வைக்கக்கூடிய நேரத்தில் அவனுடைய மனைவிக்கே அவனை ஆள தெரியாத அளவுக்கு அவன் வேற்று மிருகமானாய் மாறினானா. அவன் அரண்மனையில் இருக்கிறவங்களே அவனை அடித்து துரத்துற அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை தாறுமாறாய் போனதான். கண்ணிமைக்கக்கூடிய நேரத்தில்ங்க, கண்ணிமைக்கக்கூடிய நேரத்தில் அவன் வேற்று மிருகமாய் மாறி போனானா. இவன் தான் ராஜான்றது யாருக்குமே தெரியல. அவன் கட்டின அரண்மனையில் அவனாலேயே இருக்க முடியல. அவனை எல்லாம் துரத்த ஆரம்பிக்கிறாங்க, அவனை எல்லாம் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க, அவனை எல்லாம் உதைக்க ஆரம்பிக்கிறாங்க. அவன் யோசித்து பார்க்குறான், நான் நினச்ச இந்த நிமிஷத்திலேயே எனக்கு அது சொந்தம் இல்லாமல் போயிடுச்சே என்று சொல்லி அவன் புலம்ப ஆரம்பிக்கிறான். நான் ஒன்று சொல்லுவேன், அதனால தான் எது கர்த்தர் நமக்கு கொடுத்தாலும், நான் உங்களுக்கு சொல்லுவேன், உங்களுக்கு வண்டி கொடுத்தாலும் எது கொடுத்தாலும் அதில் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும். அல்லேலூயா. வீம்பெல்லாம் வைக்காதீங்க. வீம்பு, இந்த பொறாமை, இந்த எரிச்சல், இதெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளே இருக்கவே கூடாது. உன்னை கொயிட்டாக, உன்னை சூப்பராக கொண்டு போய் நிறுத்த வேண்டியது என்னுடைய வேலை. என் எஜமானன் கேட்பார், உன்னை நீ இவங்களெல்லாம் சரி பண்ண வேண்டியதானே உங்ககிட்ட இவங்களை கொடுத்தேன், இவங்களை அப்படியே பூசி மொழி வச்சுருக்கிறியப்பான்ட்டு என்னை ஒரு வார்த்தை கேட்டுட்டாருனாக்கா என் ஊழியம் பூஜ்ஜியமாக மாறிடும். என் ஊழியம் பூஜ்ஜியமாக மாறிடும். நான் உன்னை பேசலை, உன்னை கண்டிக்கலை, உன்னை நான் அப்படியே விட்டுட்டேன்னு நினச்சிங்களேன், உன் பார்வைக்கு நான் சூப்பரான ஊழியக்காரனாக இருப்பேன். நான் உன்னை சந்தோஷப்படுத்துகிற செய்தி மட்டுமே கொடுத்துருந்தேன். நான் உன்னை ஆசீர்வாதமாக இருப்பேன், ஆசீர்வாதமாக இருப்பேன், ஆசீர்வாதமாக இருப்பேன் என்கிற ஒரு செய்தி மட்டுமே கொடுத்துருந்தேன்னாக்கா உன் பார்வைக்கு நான் ரொம்ப நல்ல ஊழியக்காரனாக இருப்பேன். ஆனால் கர்த்தருடைய பார்வைக்கு நான் அநீதி உள்ள ஊழியக்காரனாக இருப்பேன். கடவுள்கிட்ட இருந்து உனக்கு எந்த நன்மையும் கிடைச்சிருக்காது. உன்னையும் கெடுத்து, என்னையும் கெடுத்து, இந்த ஊரையும் கெடுத்துடு நாசமாக போகிறதுக்கு காரணமாக இருந்திருப்பேன். அல்லேலூயா. ஆனால் அப்படி கிடையாது. என்னையும் நான் உருவாக்கி, உன்னையும் உருவாக்கி, நம்ம ரெண்டு பேரையும் ஆண்டுடைய சமூகத்தில் தேறினவர்களாய் நிறுத்தும்படி ஒரு நல்ல பணியை கர்த்தர் தந்திருக்கிறார். அதனால தான் வசனம் சொல்லுது, கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் ரெண்டு சம்பவம் நடக்குது. ஒன்று, ஊழியக்காரன் அவனை கண்டித்து அவனை பக்கத்தில் நெருங்கி பேசுகிற போது அந்த மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது. அந்த ஊழியக்காரன் மரித்ததற்கு பிறகு அவன் கூட சேர்ற ஜனங்க சரியில்லாதவங்களா இருக்கிறதுனால அந்த மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி போகுது என்பதை கோடிட்டு காண்பிக்கிறது. அந்த மனுஷன் கர்த்தருக்கு விரோதமாய் நடக்க ஆரம்பித்த போது
கடவுளுக்கு விரோதமான காரியங்களை செய்ய ஆரம்பித்த போது சாபம் அந்த மனுஷனுக்குள்ள இறங்க ஆரம்பிக்குது. கோபத்தின் ஆவி அந்த மனுஷனுக்குள்ள இறங்க ஆரம்பிக்குது. அந்த மனுஷனை கர்த்தர் உடைத்து போட ஆரம்பிக்கிறார். அந்த மனுஷனை கர்த்தர் நொறுக்கி போட ஆரம்பிக்கிறார். கடைசியில் அந்த மனுஷன் தன்னுடைய ராஜ மேன்மையை இழந்து போகிறான். அல்லேலூயா. நான் இதை ஒரு எக்ஸாம்பிளுக்காகத்தான் நான் சொல்கிறேன். இந்த தவிர இந்த இடத்துல இருக்க எந்த தேவனுடைய பிள்ளைகளும் 2026 வருஷத்தில் நீங்கள் செய்திடக்கூடாதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். செய்திடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற கர்த்தருடைய ஊழியக்காரன் சொல்கிறத கேட்டுட்டு அதன்படி நடந்தீங்கன்னாக்கா உங்களுக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற அந்த உயர்வை உங்களால் பெற முடியும். நீங்கள் தீமையை ஒரு காலம் கற்றுக்கொள்ள மாட்டீங்க, அநியாயத்தை கற்றுக்கொள்ள மாட்டீங்க, ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் உங்களுக்குள்ள இருந்து வராது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை எப்படி நடத்தணும்னு சொல்லி நினைக்கிறாரோ அந்த காரியங்களை மட்டும்தான் கர்த்தர் உனக்கு செய்வார். அல்லேலூயா. அதனால தான் 2 காரியத்தை சொன்னேன். அந்த ஊழியக்காரன் மரணம் அடைவதற்கு முன்னாடி இருந்த அந்த ராஜாவுக்கும் ஊழியக்காரன் மரணம் அடைந்து அவனுக்கு கரெக்டான அட்வைஸ் கிடைக்கல அப்படின்றப்போ அந்த மனுஷன் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நிறைய வித்தியாசம் இருக்குது. இதற்காகத்தான் கர்த்தர் இந்த இடத்துல உன்னை கொண்டு வந்து உன்னை வைத்து இருக்கிறார். அந்த பிள்ளை அந்த தேவனுடைய சபையில் வளர்க்கப்பட்டது போலத்தான் இன்றைக்கி நிறைய பேர் இந்த சபையில் வளர்க்கப்படுகிறீர்கள். இந்த சபையில் நேரத்தை செலவழிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. சபை தான் எனக்கு, சபை தான் எனக்கு, சபை தான் எனக்கு உயிர், சபை தான் எனக்கு எல்லாமே, சபை தான் எனக்கு எல்லாமே. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சபையில் இருக்கிற நேரம் தான் எனக்கு அதிகம். அதனால தான் என் அன்பு பிள்ளைகள் எல்லாம் நான் நேசிக்கிறேன். உங்களை எல்லாம் ரொம்ப நெருங்கி வந்து சில காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய கற்றுக்கொள்ள விரும்புங்க. நிறைய கடவுளை குறித்து கற்றுக்கொள்ள விரும்புங்க. எப்படி கர்த்தரை சிநேகித்தால், எப்படி கடவுளோடு கூட இருக்கிற உறவை அதிகப்படுத்தினால், எப்படி கடவுளுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தால் எப்படி நன்மையை பெறலாம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும், ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. அதைத்தான் அந்த 2 நாளாகமத்தில் வாசித்தோம். நம்ம 7ஆம் அதிகாரத்தில் 2 நாளாகமத்தில் 24ஆம் அதிகாரத்தில் 17-18 வாசித்தோம். அவன் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான், கர்த்தர் அவனை விட்டு விலகினார், கர்த்தருடைய கடும் கோபம் அவனுக்கு மேலே வந்தது. பாருங்க, ஒரு நேரத்தில் அவனுக்கு யாருமே இல்லை. அவன் கர்த்தருடைய சொல்படி கேட்டு நடந்து ஆண்டவரோடு கூட நல்ல ஒரு உறவு வச்சிருந்தான். அவனை ராஜா என்கிற ஸ்தானத்திற்கு கர்த்தர் கொண்டு வந்தார். ஒரு நேரத்தில் எல்லாரும் அவனுக்கு இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய சொல்ல அவன் கேட்கல. கர்த்தருடைய கோபம் அவனுக்கு மேலே இறங்க ஆரம்பிச்சிச்சு. அவன் சபதரித்து வைத்த எல்லாவற்றையும் அவன் ஒன்றும் இல்லாமல் இழந்துட்டான், ஒன்றும் இல்லாமல் இழந்துட்டான். இதிலிருந்து ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு கர்த்தர் புரியப்படுத்தி இருப்பார். ஆண்டுடைய சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நிமிடமும், ஆண்டுடைய சமூகத்தில் வளர்க்கப்படுகிற ஒவ்வொரு வளர்ப்பும், கர்த்தருடைய ஊழியக்காரன் உனக்கு கொடுக்கிற ஒவ்வொரு அட்வைஸும், கர்த்தருடைய ஊழியக்காரன் உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நடைமுறைகளையும் உன் வாழ்க்கைக்கு தீபமாக இருக்கும். உன் வாழ்க்கைக்கு அது பெரிய ஒரு பிரசன்ஸாக மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உன்னை நடத்துவார் என்று சொல்லி நான் நம்புகிறேன். வேதம் சொல்லுகிறது, உன் வழி கர்த்தருக்கு செம்மையாக இருக்கட்டும், உன் இருதயம் கர்த்தருக்கு செம்மையாக இருக்கட்டும், உன்னுடைய நடைகள் எல்லாம் கர்த்தருக்கு செம்மையாக இருக்கட்டும், நீ ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த உறவு கர்த்தருக்கு செம்மையாக இருக்கட்டும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை மேன்மைப்படுத்துவதற்கு அவர் பெரியவராக இருக்கிறார். எல்லாம் அப்படி கண்ணை மூடுங்க பார்க்கலாம்.